ஒரு ஊரில் ஒரு 10 முட்டாள்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணி போனாங்க. அந்த மாதிரி பயணம் பண்ணி போகிறப்ப இடையில ஒரு ஆற்றை கடக்க வேண்டியது இருந்தது. அந்த ஆற்றை கடந்து தான் வந்துட்டு போனால் தான் அவங்க போகிற இடத்துக்கு போக முடியும். இப்போ இவங்க இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஆற்றை கடந்து போயிட்டாங்க. போனவங்க எல்லோரும் வந்துட்டோமா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பேர்த்தையும் வந்துட்டு எண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி எண்ணுறப்ப முதல் எண்ணார். அவரை விட்டுட்டு மிச்சம் இருக்க 9 பேர்த்த எண்ணி 9 பேர் தான் இருக்கோம், ஒருத்தரை காணோம் அப்படின்னார். வேணா நீ என்ன அப்படின்னு அடுத்த ஆள்கிட்ட சொன்னார். இப்போ அடுத்த ஆளும் வந்துட்டு அவரை விட்டுட்டு மிச்சம் இருக்க 9 பேர்த்த எண்ணி 9 பேர் தான் இருக்கோம், ஒரு ஆளை காணோம் அப்படின்னார். இதே மாதிரியே 10 பேர் நின்னாங்க. 10 பேரும் அவங்கவுங்கள விட்டுட்டு மிச்சம் இருக்க 9 பேர்த்த எண்ணி ஒரு ஆளை காணோமே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆற்றை கடந்து வர்றப்போ தான் ஆற்றுல மூழ்கி இருக்கணும், இப்படி ஒரு ஆளை நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் அது வழியாக வந்த ஒரு துறவி இவங்க அழுகிறத பார்த்துட்டு நேராக இவங்கள்ட்ட வந்துட்டு, எதுக்காக அழுகுறீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு, ஐயா நாங்கள் வந்து 10 பேர் வந்துட்டு வந்தோம், இப்போ வந்துட்டு ஒருத்தரை காணோம், இந்த ஆற்றுல தான் மூழ்கிட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் நாங்கள் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த துறவி முன்னாடி இருக்க 10 பேரையும் பார்த்துவிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு ஒருத்தரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் அழுதுகிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடான்னா சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டாங்க. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட அவர் இருந்துக்கிட்டு, காணாமல் போன இந்த ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சி தர்றதுக்கு நான் உங்களுக்கு உதவுறேன், நான் சொல்கிறத செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே அவங்க இருந்துக்கிட்டு, அப்படியா, அப்படின்னா நாங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்குறோம், காணாமல் போன ஒருத்தரை மட்டும் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சார். வரிசையாக நிற்க வச்சு நான் உங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தோளில் வந்து ஒரு அடி அடிப்பேன், முதல் ஆள் வந்து அடிக்கிறப்போ 1ன்னு சொல்லணும், ரெண்டாவது ஆள் 2ன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நிற்க வச்சு ஒவ்வொருத்தரையாக அடித்தார். இப்போ முதல் ஆள் 1, அடுத்த ஆள் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10வது ஆள் வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணினார். இந்த மாதிரி கடைசி ஆள் 10 அப்படின்னு எண்ணினோடனே அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பயங்கர சந்தோஷம். அப்பாடா காணாமல் போன அந்த 10வது ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தாங்க, யார் காணாமல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவருங்க எல்லாருமே சேர்ந்து அந்த துறவிக்கு இந்த காணாமல் போன ஒருத்தரை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த துறவிக்கு நன்றி சொன்னாங்க. இந்த கதையில் வந்துட்டு யாருமே வந்து காணாமல் போகல, இந்த 10 பேரும் வந்து அங்கேயே தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களா வந்துட்டு 9 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தை ஏற்படுத்தி ஒருத்தரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு சோகமாக அழுக ஆரம்பித்தாங்க. இப்போ மறுபடியும் வந்துட்டு 10 பேரும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு மாறிட்டாங்க. இது வந்து இவங்களோட அறியாமை. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம் ஒரு சில அனுமானத்தை ஏற்படுத்தி அதில் வந்து மூழ்கி கிடக்கிறோம். நான் என்னால் எதுவுமே முடியாது, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, எனக்கு வந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் வருது, இதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது என்னால் சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்குது, அதனால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படின்ற ஒன்றே இருக்கவே இருக்காது அப்படின்னு வந்துட்டு நாமளே வந்துட்டு ரொம்ப தாழ்வாக நினைக்கிறது. இது வந்து நம்மளோட அறியாமை. இங்கே வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது தான், யாருக்கும் வந்து குறைஞ்சவங்க கிடையாது. ஆனால் நம்மளோட சூழ்நிலையையும் நமக்கு ஏற்படுற கஷ்டங்களையும் துன்பங்களையும் வச்சுட்டு நாம் ஒரு அனுமானத்துக்கு வந்துடுறோம், என்னோடய வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்துட்டு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளார நின்றுக்கிறோம். இந்த அறியாமையிலேருந்து நாம் முதல்ல வெளியில் வரணும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார எப்பயுமே வந்துட்டு முடியாது. அதனால் நாமே வந்து தாழ்வாக நினைக்காம இந்த குறுகிய மனப்பான்மையெல்லாம் விட்டுட்டு நம்மளாலேயும் வந்து எல்லாமே முடியும், எல்லோரும் மாதிரியும் நம்மளாலேயும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மறையாக வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து அணுகுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கதையை நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.